Hello my dear families. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் வந்து ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் ராகி பால் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் இன்றைக்கி லீவே எடுத்துட்டேன். ரீசன் என்னன்னா என்னோடய ரிலேட்டிவ்க்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ நாங்கள் எல்லாமே அங்கே போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்துட்டு இன்றைக்கி லீவ் எடுத்திருக்கேன் எங்கள் ஆஃபீஸில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சிக்கனும் அதுக்கப்புறம் மட்டன் ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து திரும்பியும் பாயில் பண்ணிவிட்டு திரும்பியும் சூடு பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு களிக்கு சிக்கன் கறி நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவின்றதுனால களி அதாவது ராகி பால் பண்ணிகிட்ருக்காங்க சைமல்டேனியஸ்லி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகுலுக்கு எக்ஸாம். ஸோ அதனால அவனுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். சைமல்டேனியஸ்லி ஒரு சைடு வந்துட்டு சிக்கன் கிரேவியும் சூடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு லைக்கோ உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து களி பண்ணுறது அதாவது ராகி பால் பண்ணுறது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இன்னொன்று என்னென்னா ராகி பால் ஏன் நான் வந்துட்டு விரும்பி சாப்பிட்றேன் ஆனால் ஆல்ரெடியாக நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது ராகி பால்னாவே நான் சாப்பிடவே மாட்டேங்க. எனக்கு வந்து எப்பயுமே ரைஸ் தான் வேணும். பட் இப்போ வந்துட்டு ஹெல்த் வைஸும் சரி ப்ளஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ராகி பால் கண்டிப்பாக மத்தியானம் அவர் வீட்டில் என்னைக்கு இருக்காரோ அன்றைக்கி வந்து கொடுக்கணும். ஸோ அதனாலே வந்துட்டு நான் வந்துட்டு ராகி பால் ப்ரிப்பேர் பண்ணுவேங்க. ஆனால் ராகுலும் சாப்பிடுவான் வீட்டில் இருக்கும் போது. இன்றைக்கி வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறதுனால மாத்திரம்தான் அவனுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி போட்டு அவனுக்கு கொடுத்தேன்னா அவன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. எக்ஸாம் அவனுக்கு ஆக்சுவலாக. நானும் போயிட்டு இந்த களி அதாவது லன்ச்சு முடிச்சுட்டு நானும் போயிட்டு திரும்ப ரீலாகன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் தான். ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் வந்துட்டு என்னோடய கை அளவுக்கு தாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 3 ராகி பால் வேணுமா இருந்துச்சு. ஸோ அந்த 3க்கு என்னோடய கை அளவுக்கு தான் எடுத்துகிட்டு நான் மாவு போடுவேன். ஸோ அதில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு 3 ராகி பால் வந்துடும். யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. பட் என்னென்னா சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நான்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது சாப்பிடவே மாட்டேங்க. என் களி பண்ணுறாங்கனாவே என் கண்ணில் தண்ணியே வந்துடும். ஆனால் இப்போ வந்துட்டு என்னோடய ஃபேவரட் மாதிரி எப்படி போனாலும் டெய்லி வேணுன்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்றேங்க. யாருக்கெல்லாம் ராகி பால் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்னொன்று என்னென்னா வீடியோக்குழு லைக் என்ன சொல்கிறதுங்க, எவ்வளோ பார்க்குறீங்களோ எவ்வளோ பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக ஒரு 3 ராகி பால் வந்துடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மதியம் லன்ச்சு. ரைஸ் வேணுன்றவங்க ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து மார்னிங் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்திருந்ததுங்க தோசை மாவு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இட்லிக்கு தான் போட்டிருந்தேன். பட் தோசை வந்து சூப்பராக வந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் கிரேவி வர மாதிரி வெறும் ஒரு 4 தக்காளி அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 பிரிஞ்சால் போட்டு நல்லா ஒரு கிரேவி டைப்பில் நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணேங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. சிம்பிள்னால் ஒரு நார்மல் டே. பட் என்னென்னா ஆட் ஆன் பண்ணிக்கிறது வந்துட்டு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி ரெண்டும் தான் ஆட் ஆனு. மற்றபடி நார்மல் டே வித் டெலிஷியஸ் ஃபுட். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீப் சப்போர்ட்டிங் மீ.